உரிமை போரை உயர்த்தி நின்று உன்னத உயிரை மக்களுக்கு அளித்து உயிராய் கலந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கொடுத்து பல நாளாச்சு ஆதாரம் போராடுங்கிறோம் ஆரிய பாசி சாட்சி ஆயிரம் ஆயிரம் ஆதாரம் கொட்டி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ஆதாரம் கொட்டி கிடக்கு அறிக்கையை அறிவிக்க துப்புள்ளாமலாயிருக்கு. நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரியலைன்னா நாம் எப்படி ஆவோம் அப்படிங்கிறத மார்க்ஸ் கார்வே எப்படி சொல்வார். தங்களது கடந்த கால வரலாறு, தோற்றம், கலாச்சாரம் ஆகியவற்றை அறியாத மக்கள் வேறற்ற மரத்திற்கு சமமானது. ஒரு மரத்திற்கு வேர் இல்லைன்னா அது எப்படி பட்டு கொஞ்ச நாள் அது இருக்கிற இடம் தெரியாம போயிருமோ அது போல நாமும் ஆகிவிடுவோம். அதற்காகத்தான் சிலர் நம்முடைய அடையாளத்தை அழிப்பதற்காக நீங்க வரலாறு பாருங்க, வரலாற்றாவணமா பதிவு செய்யுங்க. உங்களை தனிப்பட்ட கருத்தியலை நீங்கள் போர்த்தி தெளிவுவாதப்பட்டாங்க செய்யாதீங்கன்னு அழுத்தமா சொல்றோம். அதனாலதான் நம்ம அமராவதி ராமகிருஷ்ணன் போன்றவங்களை நம்ம மிக வியந்து பாராட்டுவோம். உண்மையை மறைத்தாலும் பொய் தான், மாற்றி சொன்னாலும் பொய் தான். பொய் புரட்டுக்கு இடம் தராமல் நம்ம தேனுடைய பெருமையை நாம் ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும். பதிவு எல்லாத்தையும் தாண்டி மனித நாகரிகம் என்று சொல்லலாம். இது முதன்மையான மனித நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியது என்பதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இல்லை திராவிடர் சொன்னாலும் சரி, தமிழர் என்று சொன்னாலும் செய்யக்கூடியவங்களும் அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் மத்திய அரசுடைய ஆரிய கூட்டத்தினுடைய முடிவு. அதை தாண்டி இவர் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாருங்கும் போது எப்படி அனுமதிச்சான்னு பார்த்தா நமக்கே ஒரு டவுட்டா இருக்கு. எப்படின்னா அவரை பெயரை பார்த்து ஏமாந்துட்டாங்க. அமர்நாத் இருந்ததுனால ஏதோ வடநாட்டுக்காரராக்கும் அதை சார்ந்த ஒரு நாகரிகம் அதை கண்டுபிடிக்கணும், அந்த நதியை கண்டுபிடிக்கணும்ட்டு அதுக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்குறான். ஆனா நம்ம கண்ணு கீழே இருக்கக்கூடிய தெரியுது நமக்கு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, பணமும் இல்லை. ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை போட்டு இங்கிருக்கும் தொழில்களை அழித்து அந்த தொழில்களால் சார்ந்து வாழும் மக்களின் வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கும் RSS பாஜகவை இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டி இந்த மக்களை சாதி மதங்கள் கடந்து தமிழர்களாய் ஒன்று திரட்டி சனாதன பாசிசத்தை வேறறுத்து ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஓரடி திரள வேண்டும் என